அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோல வந்து டிஎன்பிஎஸ்சிஎல் லேட்டஸ்ட்டா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் அதாவது டிப்ளோமா லெவலுக்கு வந்து எக்ஸாம் வந்து விட்டுருக்காங்க. அத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். முதல்ல டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். இதுக்குள்ள போயிட்டு, ஹோம் பேஜ் போயிட்டு, எக்ஸாம் டேஷ்போர்ட் போயிட்டு, லேட்டஸ்ட்டா இங்கே இருக்கிறது 4 கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளோமா லெவல். இதுல வந்து இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணல. அப்ளிகேஷன் வந்து இந்த மாசம் ஜூலை 17ஆம் தேதி ஓப்பன் பண்றாங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன்ல என்ன குடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். இப்போ இந்த பிடிஎஃப்ல நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளோமா ஆர் ஐடிஐ லெவல். இதுக்கு முன்னாடி இதே மாரி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து டிகிரி லெவலுக்கு வந்து விட்டுருப்பாங்க. இது வந்து டிப்ளோமா லெவல். டிகிரி லெவல்ல வந்து அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு. இது டிப்ளோமா லெவல்ல பார்க்குறோம். இதுல வந்து என்னைக்கு நோட்டிஃபிகேஷன்னா 7ஆம் தேதி இந்த மாசம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆனா அப்ளிகேஷன் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் சப்மிஷன் வந்து 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் கரெக்ட்டா 11:59க்கு வந்து டைம் முடிக்கிறாங்க. சப்போஸ் ஏதாவது அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணிட்டா, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து 19ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து 21ஆம் தேதி ஆகஸ்ட் கரெக்ட்டா 3 நாள் வந்து டைம் தராங்க. இதோட டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இன்னும் சொல்லல. ஸோ இது பிரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமா இருக்குங்க. நீங்க வந்து பிரிப்பரேஷன் பண்றவங்க நல்லா பண்ணலாம். என்னென்னன்னா 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1ல வந்து ஆஸ் பர் எப்படி குரூப் 4ல வைப்பாங்களோ, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜெனரல் ஸ்டடீஸு, ஆப்டிட்யூடு, மென்டல் அபிலிட்டி. சப்ஜெக்ட் கோடு 501. நம்மளுக்கு அது தேவையில்ல. ஆனா இது கேட்பாங்க. சப்ஜெக்ட் பேப்பர் 2ல நீங்க என்ன டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களோ, அந்த சப்ஜெக்ட்ல இருந்து தாங்க கேட்பாங்க. அதுல நீங்க வந்து குடுக்குறீங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்க எந்த டிப்ளமோ குடுக்குறீங்களோ, அந்த சப்ஜெக்ட் கோட்ல இருந்து தான் கேட்பாங்க. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இதுல வந்து நம்ம இங்க பார்த்தோம்னா, ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ்ல வந்து டிப்ளோமா வைஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா பின்னாடி பார்ப்போம் வாங்க. இப்ப வந்து தி பேப்பர் வைஸ் டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இன்னும் வந்து டிஎன்பிஎஸ்சில சொல்லல. அது அஃபிஷியலா சொல்றதா சொல்லியிருக்காங்க. அதே மாரி த கேண்டிடேட்ஸ் ஷுட் சூஸ் ஒன்லி த சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் இன் விச் தே ஹவ் அப்டைன்ட் த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க எந்த டிப்ளோமாவுக்கு இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கிறீங்களோ, அத மட்டும் தான் குடுக்கணும். எந்த டிப்ளோமாவ நீங்க முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ, அதுக்கு மட்டும் தான் குடுக்கணும். அப்படி இல்லன்னா அதுக்கு ஈக்குவலன்ட் ஆனது குடுக்கணும். அப்படின்றத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லன்னா அதுக்கு ஈக்குவலன்ட் ஆனது குடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, போஸ்ட் அண்ட் வேக்கன்ஸீஸ் பொறுத்தவரைக்கும், இங்க நெறைய குடுத்துருக்காங்க பாருங்க. மைன்ஸ் ஃபோர்மேனுக்கு 5, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு 2 இதெல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்ல இருக்குது. நம்ம டபுள் டிஜிட்ல இருக்கிறத பார்ப்போம். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ்ல வந்து ஒரு 12 போஸ்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து 14 போஸ்டிங் இருக்கு. ரேடியோ சூப்பர்வைசர் 14 போஸ்டிங் இருக்கு. ஜூனியர் டிராட்டிங் ஆஃபீசர் 129 போஸ்டிங் இருக்கு. அதே மாரி ஜூனியர் டிராட்டிங் ஆஃபீசர் நெறைய ஃபீல்டுல ஜூனியர் டிராட்டிங் ஆஃபீசர் 2 வாட்டி, 3 வாட்டி குடுத்திருந்தா, அது நெறைய ஃபீல்டுல இது ஹைவேஸ்ல, வாட்டர் ரிசோர்ஸஸ்ல இந்த மாரி நெறைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அதே மாரி ஸ்பெஷல் ஓவர்சியர் வந்து ஒரு 12 போஸ்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபீசர் அ ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபீசர் எலக்ட்ரீஷியன் லெவல்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 17 போஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்னிங் ஆஃபீசர் இதே வந்து ஒரு 14 போஸ்ட்டு. இங்க வந்து வயர்மேனுக்கு வந்து ஒரு 15 போஸ்ட்டு. இது மாரி நெறைய இருக்குதுங்க. இது எல்லாத்துக்கும் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்றத வந்து இப்ப அடுத்து பார்ப்போம். ஆ பெரும்பாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமனா ஒரு டிகிரியோ இல்லன்னா ஒரு டிப்ளமோவோ இருக்க மாரி தான் குடுத்துருக்காங்க. சப்போஸ் நான் டிகிரி தாங்க படிச்சிருக்கேன். எனக்கு வந்து நான் டிப்ளமோ முடிக்கல அப்டின்னா கூட சில போஸ்டிங்க்கு நீங்க அந்த டிகிரி முடிச்சிருக்கிறவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குதுங்க. அத நம்ம வீடியோல போக போக பார்ப்போம். அதே மாரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு 15, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் வந்து ஒரு 110 போஸ்டிங் இருக்கு. அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீசர் ஒரு 24 போஸ்டிங் இருக்கு. சர்வேயர் கம் அசிஸ்டன்ட்க்கு 32 போஸ்டிங். ரோட் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 149 போஸ்டிங் இருக்கு. அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் வந்து 839. இங்க இங்க நீங்க பார்க்கும்போது தெரியும். அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிக்கு மேல 2, 3 சிம்பிள் வந்து குடுத்திருப்பாங்க. ஸ்டாரு, இதெல்லாம் குடுத்திருப்பாங்க. அதுல முக்கியமானத மட்டும் சொல்றேன். இந்த சிம்பிள் வந்து இங்க வந்து மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு மேல ஒரு டாலர் சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுக்கு என்னன்னா, இது வந்து ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அந்த கேட்டகரிக்கு எஸ்டிக்கு மட்டும் தான் வந்து இந்த 2 வேக்கன்சி அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாரி இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் வந்து 20 போஸ்டிங் குடுத்துட்டு மேல 2 சிம்பிள் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, தி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஷுட் பி எக்ஸாக்ட்லி போஸ்டட் எனிவேர் இன் இந்தியா. அதாவது இந்தியால இந்த குவாலிட்டிஸ் கண்ட்ரோல் சூப்பர்வைசர்ல இருக்கிறவங்க எங்க போய் வேலை செஞ்ச மாரியும், இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் போய் வேலை செய்ற மாரி ரெடியா இருக்கணும். இது மாரி சில
இதுவும் இருக்குது. நான் முக்கியமான இந்த 2 மட்டும் சொல்லியிருக்கிறேன். மீதி எல்லாம் வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்ஸீஸ், பேக் ஃபால் இது மாரி நெறைய இருக்கு. ஆனா இது 2 மட்டும் முக்கியமானது. இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து வந்து தி கமிஷன் ரிசர்வ்ஸ் தி ரைட் டூ இன்க்ளூட் டூ அடிஷனல் போஸ்ட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அ எங்களுக்கு வந்து தேவைன்றபோது நாங்க போஸ்டிங் வந்து அடிஷனலா ஆட் பண்ற மாரியும் இருக்கும். எங்களுக்கு அந்த ரைட் இருக்குன்னு சொல்றாங்க. அடிஷனலா ஆட் பண்ணா நம்மளுக்கு நல்லது தாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா குறைக்காம இருந்தா சந்தோஷம். அடுத்து வந்து அம் இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒண்ணு ஒண்ணா சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து இது அதர்ஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ஜெனரல்ல வந்து பெரும்பாலும் 32 ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜ். சிலதுக்கு 34, சிலதுக்கு 37 இது மாரி குடுத்துருக்காங்க. சிலதுக்கு 47 குடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு. இது எல்லாருக்குமே வந்து ஜெனரல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசி ஜெனரல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நெறைய போஸ்டிங்ஸ்க்கு 32, 37 அது வந்து கொஞ்சம் உள்ள பார்த்துக்கோங்க தெரியும். ஆனா ஜெனரல் அதர்ஸ்ன்னு இங்க மேல குடுத்துருக்காங்க பாருங்க. நாட் பிலாங்கிங் டூ எஸ்சி, எஸ்டி அதான் எல்லா கேட்டகரிக்கும் இல்லாதவங்க ஜெனரல். அவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் குடுத்துருக்காங்க. அப்ப நாங்க வந்து கேட்டகரில வரவங்களுக்கு என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் சொல்றேன் வாங்க பார்ப்போம். இதுதாங்க கேட்டகரில இருக்கிறவங்களுக்கு இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாரி கேட்டகரில இருக்கிறவங்களுக்கு அதாவது எஸ்சிஸ், எஸ்சிஏ இந்த மாரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி அதாவது அதர் தென் பிசிஏ முஸ்லிம்ஸ் அண்ட் பிசிஏ முஸ்லிம்ஸ். இவங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதான் எல்லா கேட்டகரிலயும் வரவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தாங்க. சிலதுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் இருக்கு. அது நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க எல்லாமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். நான் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. எல்லாமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. அது என்னதுன்னா, ப்ரொக்யூர்மென்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்ல வந்து அதான் இப்ப இந்தியா ஃபுல்லா வேலை செய்ற மாரி இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த போஸ்டிங்க்கு வந்து அ பிசிஎம், எம்பிசிக்கு வந்து ஒரு 34 வயசு மேக்ஸிமமும், அதே மாரி எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்டிக்கும் ஒரு 37 வயசு மேக்ஸிமம் குடுத்துருக்காங்க. அதிலேயே பெஞ்ச் மார்க் இருக்கிறவங்களுக்கு 44, 47ன்னு குடுத்துருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் சரியா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷால் மீன் தட் கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் 60 வருஷம். அதாவது நீங்க ரிட்டயர் ஆகுற வயசு 60 தான். அதனால 60க்கு மேல இருந்தா அவங்க எப்படி வேலை தர முடியும்? அதனால 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம இத வந்து ஒண்ணொண்ணா பார்ப்போம். மைன்ஸ் ஃபோர்மேன் அதாவது நீங்க டிப்ளோமா இன் மைனிங் இன்ஜினியரிங் படிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இது எத்தன பேர் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது முக்கியமா நெறைய பேர் பார்ப்பாங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அதாவது டிப்ளோமா இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படி இல்லன்னா டிப்ளோமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 3 வருஷ கோர்ஸ். அவங்க பிரிஸ்கிரைப் பண்ண வருஷத்தோட நீங்க அந்த டிப்ளோமா படிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா, தாராளமா நீங்க எலிஜிபிள்ங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாம ஒரு டிரைவிங் லைசென்ஸ் அதாவது எல்எம்வி மோட்டார் கார் ஓட்டுற லைசென்ஸ் அது கூட வந்து வித் டூ வீலர் லைசென்ஸ் நீங்க வச்சிருக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ்க்கு அதேதான் டிப்ளோமா இன் ஃபிஷரீஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் டெக்னாலஜி. அப்படி இல்லன்னா வந்து இதுக்கு வந்து பிஎஃப்எஸ்சி இதான் சொன்னேன்ல, நீங்க டிகிரியே முடிச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு எலிஜிபிள். அதாவது பிஎஃப்எஸ்சின்னு சொல்லுவாங்க. பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரீஸ் சயன்ஸ் அந்த டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுத்தவரைக்கும் அதே ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிப்ளோமா இன் ஃபிஷரீஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் டெக்னாலஜி. இப்போ ஒரு டிப்ளோமா நீங்க படிச்சிருக்கீங்க. இப்போ டிப்ளோமா இன் ஃபிஷரீஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் டெக்னாலஜி நீங்க படிச்சிருக்கீங்கன்னா, அப்ப நீங்க இது இல்லாம மீதி எல்லாத்துக்கும் வருவீங்க. சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஃபிஷரீஸ் ஃபோர்மேன் இந்த மாரி அப்ப நீங்க வந்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர்ன்றத நான் பின்னாடி சொல்றேன். அப்போ வந்து நீங்க ஒரு ஒரு டிப்ளோமா முடிச்சிருந்தாலே இந்த மாரி 1லருந்து நீங்க நெறைய போஸ்ட்க்கு எலிஜிபிள் ஆகுறீங்கன்ற பட்சத்துல நீங்க எல்லாத்துக்குமே கூட அப்ளை பண்ணலாங்க. இப்ப வந்து அடுத்து வந்து என்ன சொன்னா டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர்ல வந்து பார்த்தோம்னா, டிப்ளோமா இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டிப்ளோமா இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அப்படி இல்லன்னா டிப்ளோமா இன் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் இந்த மாரி நெறைய டிப்ளோமா குடுத்துருக்காங்க. இந்த மாரி டிப்ளோமாலாம் முடிச்சிருந்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டருக்கு நீங்க போடலாம். அதே தான் நெறைய குடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க சேம் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு டிப்ளோமா இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இதே தான். அப்ப நீங்க வந்து இதுல ஏதாவது ஒரு டிப்ளோமா முடிச்சிருந்தீங்கன்னா, இந்த 2 போஸ்ட்டுக்கே கூட சேர்த்து போடலாம். அதே மாரி ரேடியோ சூப்பர்வைசர் பார்க்கும்போது, டிப்ளோமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த டிப்ளோமா முடிச்சிருந்தீங்கன்னா, இதுக்கு நீங்க போடலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா, இப்போ அடுத்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, அ டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 ஹேண்ட்லூம் இதுல வந்து டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங் இல்லன்னா டிப்ளோமா இன் ஆர்க்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப் அவார்டட் பை த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். இவங்க சொல்ற இந்த டிப்ளோமா வச்சிருந்தீங்கன்னா, நீங்க இதுக்கு போடலாம். அதே மாரி ஹாஸ்டல் சூப்பரிண்டென்டென்ட் அண்ட் பிசிக்கல் ட்ரெய்னிங் ஆஃபிசர் பொறுத்தவரைக்கும், டிப்ளோமா இன் பிசிக்கல் எஜுகேஷன் இஷ்யூட் பை யூனிவர்சிட்டி இது வச்சிருக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க மஸ்ட் பொசஸ் த டீச்சர் சர்டிஃபிகேட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் ஹையர் கிரேட். அதாவது இப்ப ஸ்கூல்ல வந்து பிடி சார்லாம் இருக்கிறாருங்கல்ல, அவங்களுக்கு வந்து டீச்சர் சர்டிஃபிகேட் இருக்குங்க.
அந்த சர்டிஃபிகேட் நீங்க வச்சு இருந்தாலும், நீங்க இதுக்கு எலிஜிபிள். அ அதாவது அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த மாரி நாட் லெஸ் தென் 1 இயர். அதான் 1 வருஷத்துக்கு மேல நீங்க இந்த மாரி டீச்சர் ஏதாவது ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருந்திருக்கணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. இத மாரிலாம் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க இதுக்கு எலிஜிபிள். அதே மாரி ஓவர்சியர் ஆர் ஜூனியர் டிராஃப்டிங் இன்ஜினியரிங், அதே மாரி டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங், அப்படி இல்லன்னா பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். நீங்க சிவில் இன்ஜினியரிங் பிஇ முடிச்சிருந்தாலும், இந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்க போடலாம். எதுனா ஓவர்சியர் ஆர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீசர். இல்ல டிப்ளோமா முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்க போடலாம். 2 பேருக்குமே வந்து ஈக்குவலான பிரெஃபரன்ஸ் தான் குடுக்குறாங்க. அடுத்து வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபிசர் சேம் தாங்க. டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளோமா இன் ஆர்க்கிடெக்ட் அசிஸ்டன்ட் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு போடலாம். அப்போ வந்து டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இது மாரி 2, 3 போஸ்டிங்க்கு சேர்த்தே போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, அடுத்து என்ன போஸ்டிங் குடுத்துருக்காங்கன்னா, அ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபிசர் சேம் டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங் இது மாரி நெறைய போஸ்ட்டுக்கு வந்து சேம் குவாலிஃபிகேஷன் கேட்கும்போது, நீங்க தாராளமா 1த்துக்கு மேல இருக்கிறது போடலாம். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமா போடலாங்க. இப்போ வந்து நீங்க டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கீங்க. நான் 1த்துக்கு மேல போடக்கூடாதா? அப்டின்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. நீங்க தாராளமா 1த்துக்கு மேல போடலாம். அதுதான் அவங்க தெளிவா சொல்றாங்க. பின்னாடியே அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துருக்காங்க. அத நான் சொல்றேன். இப்ப வந்து அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபிசர் வந்து அ இதுக்கும் அதே தான். டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்படி இல்லன்னா டெக்னாலஜி இன் இண்டஸ்ட்ரியல் ஆர் மெக்கானிக்கல் இது மாரி டிகிரி இருக்கணும். அப்படி இல்லன்னா டிப்ளோமா அதே மாரி இருக்கணும். எதுக்குன்னா டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர். அதுக்கு அடுத்து வந்து இது கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. 16ல யார் யாருக்கு எலிஜிபிள்ன்னு தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து போலாம் வாங்க. அடுத்து வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபிசர், அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டரிங் அண்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மெக்கானிசிங் டெக்னீஷியன். அதாவது ஒரு இன்ஜினியரிங்ல ஏதாவது ஒரு டிகிரி, இல்ல டிகிரி இன் டெக்னாலஜி இன் மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸு, மெக்காட்ரானிக்ஸ் படிச்சு டிகிரி வச்சிருந்தீங்கன்னா கூட போடலாம். இது மாரி டிகிரி இருந்தாலும் போடலாம். இல்ல என்ட்ட நான் டிப்ளமோ படிச்சிருக்கனாலும், டிப்ளமோ இன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கும் நீங்க தாராளமா போடலாம். அப்ப 2 பேருக்குமே இந்த இடத்துல அவங்க பிரெஃபரன்ஸ் குடுக்குறாங்க. சேம் அதே தான் அதே போஸ்டிங்கு அதே மாரி டிகிரி இன் இன்ஜினியரிங், டிப்ளோமா இன் இன்ஜினியரிங் அதே மாரி இப்ப இந்த மாரி ஒரே டிகிரி படிச்சிருந்தவங்க இந்த மாரி 2 போஸ்டிங்கும் போடலாம். டிப்ளோமா வச்சிருந்தவங்களும் இந்த மாரி 2, 3 போஸ்டிங்க்கு தாராளமா போடலாங்க. ஆ மேக்ஸிமம் 1 போடுறதுக்கு பதிலா இந்த மாரி 1, 2 டிகிரி வச்சிருந்தீங்கன்னா 2, 3க்கு போடுங்க. அப்பதான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அடுத்து வந்து ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபீசர் எலக்ட்ரீஷியன் இது பார்த்துட்டோம். அதே மாரி அதே தான் டிகிரி இன் இன்ஜினியரிங், டிகிரி இன் டிப்ளோமா ஆர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிகிரி இல்லன்னா டிப்ளோமா வச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு போடலாம். அதே மாரி ஃபில்டர் ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபீசர் ஃபிட்டர்ல வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங் அதே தான் டிகிரி இன் மெக்கானிக்கல் இது மாரி ஏகப்பட்டது குடுத்துருக்காங்க. நிச்சயமா நெறைய பேர் இதுல ஏதாவது ஒண்ணு முடிச்சிருந்தீங்கன்னா, இதுக்கு போடலாம். அதே மாரி டிகிரி இன் இன்ஜினியரிங், டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இன்ஜினியரிங் அவங்கலாம் வந்து ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபிசர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஒரே போஸ்டிங் தான். ஆனா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபிசர், ஒரு இந்த மாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாரி வேணும்னு கேட்கறாங்க. அப்படி நீங்க அந்த ரெஸ்பெக்டிவ் டிகிரியோ இல்ல டிப்ளோமாவோ வச்சிருந்தீங்கன்னா, நீங்க 2த்துக்குமே தாராளமா போடலாங்க. பிரிண்டிங் சம்மந்தமா ஏதாவது ஒரு டிப்ளோமா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல போலாம். டிப்ளோமா இன் பிரிண்டிங் டெக்னாலஜி. அதே மாரி ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபிசர், இதே மாரி டிகிரி இன் ஃபயர் சயன்ஸ் இல்லன்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படி இல்லன்னா இதிலேயே டிப்ளோமா முடிச்சிருந்தாங்களும் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷிங் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபிசரா போடலாம். இதுவரைக்குமே அதான் 44 போஸ்டிங் வரையுமே வந்து உங்களுக்கு டிகிரி இன் இன்ஜினியரிங் இல்ல டிப்ளோமா இன் அது மாரி கணக்குல இருந்தா தான் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கு. நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படி அப்படி இருக்க பட்சத்துல. அடுத்து இந்த 46 இல்ல 47 மட்டும் பாருங்க. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபிசர் இல்லன்னா அசிஸ்டன்ட் ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபிசர் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 போஸ்டிங்க்கு டிகிரி கிடையாது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ இல்ல பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சரோ முடிச்சிருந்தீங்கன்னா, இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு கன்ஃபார்மா டிப்ளமோ மட்டும் தாங்க முடிச்சிருக்கணும். அதான் ஹையர் செகண்டரி பிளஸ் டிப்ளமா. 2 இயர்ஸ் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர், 2 இயர்ஸ் டிப்ளமா ஃப்ரம் ஹார்ட்டிகல்ச்சர். நிச்சயமா இது நீங்க முடிச்சிருந்தா மட்டும் தான் இந்த 2 போஸ்டிங்க்கு போட முடியும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபிசர் ஏஏஓன்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபிசர் ஏஹெச்ஓன்னு சொல்லுவாங்க. அதே மாரி சர்வேயருக்கு வந்து பாஸ் இன் த டிராஃப்ட்மேன்ஷிப் கோர்ஸ் அண்டர் ரிவைஸ்டு சிலபஸ் அவங்களுக்கு தனியா ஒரு கோர்ஸ் இருக்கு. அது முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் இன் டிராஃப்ட்மேன் சிவில். அதுக்கப்புறம் ரோட் இன்ஸ்பெக்டர் பொறுத்தவரைக்கும் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் நீங்க. இன் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப். அதுக்கப்புறம் வந்து டிப்ளோமா இல்லன்னா வந்து டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங். இந்த மாரி ரோட் இன்ஸ்பெக்டருக்கு சம்மந்தப்பட்டது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து
டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி. இத வச்சிருந்தாங்கன்னா நீங்க இதுக்கு போடலாம். அதே மாரி தான் டெக்னீஷியன், எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் அதே தாங்க ஃபுல்லா ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் சர்டிஃபிகேட் அதான் இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் ஐடிஆர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். நீங்க டெக்னீஷியனா போணும்னா. இது மாரி நெறைய எலக்ட்ரீஷியன் இல்ல இன்ஸ்ட்ருமென்ட் மெக்கானிக் இது நிச்சயமா ஐடிஐ படிச்சவங்களுக்கு உதவும். ஐடிஐல நீங்க ஏதாவது ஒண்ணு முடிச்சிருப்பீங்க. அப்படி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து இந்த டெக்னீஷியனா போலாம். அதே மாரி இதே தான். இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் ஐடிஐ சர்டிஃபிகேட் இந்த எலக்ட்ரீஷியன் வித் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட். இல்லன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டெக்னீஷியனா போலாம். மைன் மேட் வந்து இது கொஞ்சம் தனியா குடுத்துருக்காங்க. இது யார் போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒர்க் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வச்சிருக்கிறவங்க தாராளமா போலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இல்லன்னா டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வச்சிருக்கவங்க போலாங்க. இப்போ இவ்ளோ தூரம் வந்து குடுத்துருக்காங்க போஸ்டிங். கிட்டத்தட்ட வந்து ஒரு 839 போஸ்டிங் வருதுங்க. அப்போ வந்து இதில பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் முடிச்ச பேக்ரவுண்ட் இருப்பீங்க. நிச்சயமா அவங்க டிகிரி இன் இன்ஜினியரிங், டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாரி சேஃப்டி இன்ஜினியரிங் நெறைய கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட டிகிரிஸ் தான் நெறைய கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிகிரி படிச்சு வேலை இல்லாம சும்மா இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு ட்ரை பண்ணி நீங்க தாராளமா பார்க்கலாம் அப்படின்றது வந்து என்னோட சஜஷனா இருக்கு. அதே மாரி டிப்ளமோ முடிச்சிருக்கவங்களும் தாராளமா போலாம். எனக்கு தெரிஞ்சு டிப்ளமோவுக்கு தான் நெறைய அ குடுத்துருக்காங்க. நெறைய போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. வேக்கன்ஸிஸ் குடுத்துருக்காங்க. தாராளமா நீங்க போடலாம். இப்போ வந்து அடுத்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, எஸ்எஸ்எல்சி பிளஸ் ஹெச்எஸ்சி இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் 12த் 10த் பிளஸ் 12த் அது கூட வந்து டிப்ளோமாவோ இல்ல ஐடிஐலோ இல்ல அது கூட இருக்கு ஈக்குவலன்ட்டோ எல்லாருமே இப்படி தான் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு லைனா குடுத்துருக்காங்க. 10த் 12த் அதுக்கப்புறம் டிப்ளோமாவோ இல்ல ஐடிஐயோ இல்ல நெறைய பேர் 10த் படிச்சுட்டு ஐடிஐ போயிருப்பீங்க. 10த் 12த் முடிச்சுட்டு டிப்ளோமா போயிருப்பீங்க. இல்ல 10த் 12த் முடிச்சுட்டு டிகிரி போயிருப்பீங்க. அவங்களும் தாராளமா போடலாங்க. அதான் சொல்லியிருக்காங்க இது. அதான் நீங்க வந்து எவ்வளோ மேக்ஸிமம் படிச்சிருக்கீங்களோ, அதுவரைக்கும் நீங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்படி நீங்க அப்லோட் பண்ணாத பட்சத்தில அவங்க வந்து உங்க அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதிகபட்சம் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ, அதுக்கு நீங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுங்க. இங்க குடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் சர்டிஃபிகேட் இன் த ட்ரேட்ஸ் ஆஃப் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் அண்டர் த போஸ்ட் ஆஃப் ரோட் இன்ஸ்பெக்டர். அவங்களுக்கு வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் வேணும் கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாரி நெறைய இருக்குது. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தாங்க. 10வது, 12வது டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி, டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ, ஐடிஐ முடிச்சிருந்தா ஐடிஐ நீங்க எது வரைக்கும் மேக்ஸிமம் முடிச்சிருக்கீங்களோ, அது வரைக்கும் நீங்க போடுற மாரி இருக்குங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா அதான் இங்க பாருங்க. ஹையர் தென் த பிரிஸ்கிரைப்டு ஃபார் எ போஸ்ட் மஸ்ட் அப்லோட் த சர்டிஃபிகேட்ஸ். நீங்க எவ்வளோ முடிச்சிருந்தாலும் பரவால்ல. ஒரு டிப்ளோமா முடிச்சு நீங்க இப்ப அதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க. ஆனா நான் டிப்ளோமாக்கு மேலயும் நான் படிச்சிருக்கேன் அப்டின்னீங்கன்னா, தாராளமா அந்த மேல படிச்சிருக்க சர்டிஃபிகேட் வரைக்கும் தான் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதே மாரி இப்ப நெறைய பேர் அந்த டிப்ளோமா படிச்சிருக்கிறதுக்கு பதிலா அதுக்கு ஈக்குவலன்ட் ஆனது படிச்சிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. கிளைமிங் ஈக்குவலன்ஸ் ஆஃப் த குவாலிஃபிகேஷன். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த டிப்ளோமாவுக்கு இது வந்து ஈக்குவலன்ட்டான டிப்ளோமான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது த காப்பி ஆஃப் த கவர்ன்மென்ட் ஆர்டர். அதோட கவர்ன்மென்ட்டோட காப்பி அத வந்து நீங்க அப்லோட் பண்ற டைம்ல டாக்குமெண்ட்ஸ நீங்க அப்லோட் பண்ணணுங்க. இல்லன்னா உங்க அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ணிருவாங்க பார்த்துக்கோங்க. இது யாருக்குன்னா டிகிரிக்கு ஈக்குவலன்ட் அதான் டிப்ளோமாக்கு ஈக்குவலன்ட்டா நான் படிச்சிருக்கேன். ஒரு டிப்ளோமாக்கு ஈக்குவலன்ட்டா நான் இன்னொரு டிப்ளோமா படிச்சிருக்கேன். இது எப்படி நீங்க ஈக்குவலன்ட்டா சொல்றீங்க? அப்ப அதோட கவர்ன்மென்ட் காப்பி நீங்க அப்லோட் பண்ணணும். வேற ஒண்ணும் கிடையாதுங்க. எப்படியும் அந்த கவர்ன்மென்ட் காப்பி வச்சிருப்பீங்க. அத நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அது இல்லன்னா கூட அப்படி சப்போஸ் அந்த கவர்ன்மென்ட் காப்பி இல்லன்னா கூட அது வந்து நெட்ல தாங்க அவைலபிளா இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதோட எல்லா ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷனும் வந்து ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர். சிலதுக்கு மட்டும் வந்து கலர் பிளைண்ட்னஸ் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் குடுத்துருப்பாங்க. ஆனா நெறைய பேருக்கு ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் தான் குடுத்துருக்காங்க. அதனால பிரச்சனை கிடையாது. இது வந்து விஷன் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஆல் கேட்டகரிஸ் வித் பெஞ்ச் மார்க்ஸ் ஆஃப் டிசபிலிட்டீஸ் நெறைய போஸ்டிங் வந்து டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க் வித் டிசபிலிட்டீஸ். இங்கேயும் அதேதான். ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க் வித் டிசபிலிட்டீஸ் அது மாரி எத்தன போஸ்டிங் வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னா, 45 போஸ்டிங் வரைக்கும் நீங்க எந்த விதமான அதான் 40% ஹேண்டிகேப்டா 60 அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க 45 போஸ்டிங் வரைக்கும் குடுத்துருக்கிறது. நீங்க எந்த டைப் ஆஃப் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்தாலும் நீங்க தாராளமா எக்ஸாம் எழுதலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறமா குடுத்துருக்கிறது 46ல இருந்து 54 வரைக்கும். ஒரு சொற்பமான போஸ்டிங்க்கு மட்டும் வந்து இதெல்லாம் தான் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். எந்த கோட்டால இருக்கீங்களோ, அது கீழ அப்ரிவேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் போடுறப்போ. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து சிலபஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வருவோம். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதேதான் குரூப் 4ல எப்படி நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டியோ அதே மாரி இதுக்கு எழுதணும். கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் கேட்பாங்க. 150 மார்க் மேக்ஸிமம்மு. இதுல வந்து
கேட்டகரியில இருக்கவங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி எல்லா கேட்டகரியிலும் இருக்கிறவங்க 60 மார்க் எடுத்தா பாஸுங்க. இதே வந்து ஓசில இருக்கிறவங்களும் 60 மார்க் எடுத்தா பாஸு. இது ஓஎம்ஆர் டைப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஎம்ஆர் பேப்பர்ல கலர ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட்ல வந்து கலர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்ட் பில எஸ்எஸ்எல்சி லெவல்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க எல்லாத்துலயுமே. பார்ட் பில ஜெனரல் ஸ்டடீஸு. ஜெனரல் ஸ்டடீஸ் ஒரு 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு 150 மார்க்கு. குவாலிஃபையிங் மார்க் வந்து இது பார்ட் சியோட சேர்த்து சொல்றேன். ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. ஜெனரல் ஸ்டடீஸ் கூட ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி 75, 25 ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து 150. நீங்க வந்து கேட்டகரியில இருக்கிறவங்க 135 மார்க் எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் ஏல வந்து நீங்க எலிஜிபிள் ஆனோம்னா நீங்க 60 மார்க் எடுக்கணும். நீங்க பார்ட் ஏல 60 மார்க் எடுத்தா தான் உங்களுக்கு பார்ட் பியும், பார்ட் சியும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி குரூப் 4லயோ அதே மாரி தான் இங்கேயும். பார்ட் ஏல 60 மார்க் எடுத்தா தான் பார்ட் பிலயும், பார்ட் சிலயும் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும். பார்ட் பிலயும், பார்ட் சிலயும் வந்து நீங்க வந்து குறைஞ்சபட்சம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 135 மார்க் எடுக்கணுங்க. கேட்டகரியில இருக்கவங்களுக்கு. இதே வந்து நீங்க ஓசில இருக்கிறீங்கன்னா 180 மார்க் எடுக்கணும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். ஓஎம்ஆர் தான். கலர் அடிக்கிறது தான். இது வரைக்கும் பேப்பர் 1. பேப்பர் 2ல வந்து என்னன்னா, நீங்க என்ன டிப்ளோமாவோ, இல்ல என்ன ஐடிஐயோ, இல்ல என்ன டிகிரியும் வந்து ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. அதனால பிரச்சனை கிடையாது. இங்க டிப்ளோமா, ஐடிஐ குடுத்துருக்காங்க. நீங்க என்ன டிப்ளோமா படிச்சிருக்கீங்க, என்ன ஐடிஐ படிச்சிருக்கீங்களோ, நீங்க குடுக்கும்போதே சப்ஜெக்ட் கோடு போட்டு தான் குடுப்பீங்க. அதுலருந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 3 மணி நேரம் டைம் தருவாங்க. 300 மார்க்குங்க. 300 மார்க்கு. குவாலிஃபையிங் மார்க் வந்து எவ்வளோன்னு இவங்க சொல்லல. ஆனா 300 மார்க் இருக்குது. 200 கொஸ்டின்ஸ் 3 மணி நேரம். மோடு வந்து சிபிடி கம்ப்யூட்டர்ல தான் நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஆனா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 450ங்க. இந்த 450க்கு தான் அவங்க கட் ஆஃப் போடுவாங்க. எவ்வளோ பேர் வராங்கன்னு. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க தமிழ்ல 60 மார்க் எடுத்திருக்கணும். அது மட்டும் மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கேத்த மாரி படிங்க. இப்ப அடுத்து வந்து இதுவரைக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, அதான் இது மீடியம் வந்து தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும் சிலதுக்கு. ஆனா சிலதுக்கு மட்டும் தமிழ்ல, இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். இந்த மாரி சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இது மாரி இருக்கிறதுக்குலாம் இங்கிலீஷ் மட்டும் தாங்க இருக்கு. சிலதுக்கு மீதி எல்லாத்துக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே குடுத்துருக்காங்க. சிலதுக்கு மட்டும் இங்கிலீஷ் இருக்கு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜருக்கு வரும்போது, இப்போ 17ஆம் தேதி வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. 17த் அன்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. 17த் ஜூலைல இருந்து 15ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. எப்பயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே ஃபர்ஸ்ட்டே போட்டுறாதீங்க. 17ல இருந்து அடுத்த மாசம் 15 வரைக்கும் டைம் இருக்கும்போது, ஒரு 25ஆம் தேதி ஜூலைல இருந்து ஒரு 5ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்குள்ள போட்ற பாருங்க. அப்பதான் வந்து நீங்க எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் குடுக்குறீங்களோ, அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் கரெக்ட்டா வரும். இல்லன்னா கொஞ்சம் தூரம் இருக்கும். இல்லன்னா கொஞ்சம் அந்த மாரி பிரச்சனை வரும். அப்போ இந்த 25 ஜூலைலேருந்து ஒரு 5 ஆகஸ்ட் இந்த மாரி நடுவுல கரெக்ட்டா குடுங்க. அப்பதான் சர்வர் ப்ராப்ளமும் வராது. இப்போ வந்து இது எப்படி அப்ளிகேஷன் போடணும் அப்டின்னா, நீங்க வந்து லேப்டாப் வச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் நெறைய அப்ளிகேஷன் போட்டுருக்கேன்னா, நீங்க தாராளமா போடலாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கு முன்னாடி நெறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்ளிகேஷன் எனக்கு போட தெரியும்னா, நீங்களே போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில நெட் சென்டருக்கே போய் போட்டுருங்க. இல்ல இ-சேவை மையத்தில போட்டுருங்க. ஏன்னா சப்போஸ் 1, 2 தப்பாயிடுச்சுன்னா, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக சொல்றேன். நெட் சென்டர்ல போடும்போது கூட கவனமா இருக்கணும். ஏன்னா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்ப நெட் சென்டர்ல போய் போடும்போது, அவங்கள போட சொல்லுங்க. அப்ளிகேஷன் முடிக்கிற வரைக்கும் போட சொல்லுங்க. முடிச்சுட்டு பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, கரெக்ட்டா பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா, பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணீங்கன்னா, ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா, நீங்க சரி பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்றேன். இல்லன்னா, அவங்கள வந்து அப்ளிகேஷன் வரைக்கும் போட சொல்லிட்டு லாக் அவுட் பண்ணிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணி, உங்களோட அந்த அப்ளிகேஷன் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, ஏதாவது எடிட் பண்ணணுமான்னு நீங்க ஃபோன்ல எடிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃபோன்லயே கூட பே பண்ணிக்கோங்க. இது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னும் இ-சேவை மையத்தில நெட் சென்டர்லயே கூட வந்து, அவங்க கம்ப்யூட்டர்லயே வந்து பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா டைம் எடுத்து செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா, அவங்கள அதோட லாக் அவுட் பண்ண சொல்லிட்டு, அதுக்கான காச அவங்ககிட்ட குடுத்துட்டு, உங்க ஃபோன்ல நீங்க வந்து அதே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு, கரெக்ட்டா இருக்கிற பட்சத்தில நீங்க பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் ஈஸியானது. ஏன்னா நெறைய பேர் கம்ப்யூட்டர் வச்சில்லாதனால இதுக்காக கஷ்டப்படுவாங்க. கம்ப்யூட்டர் வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்டின்னா, இதான் இந்த ஃபோட்டோ வந்து இந்த சைஸ்ல இருக்கணும். இதெல்லாம் வந்து நெட் சென்டர்ல இருக்கவங்களுக்கு நெறைய பேர் போட்டுருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஈஸியா தெரியும். அதுக்காக சொல்றேன். இல்ல நீங்க நெறைய வாட்டி நான் போட்டுருக்கேன்னா, நீங்க தாராளமா போடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து எக்ஸாம் சென்டர்ஸோட கோடு. இதில நீங்க எப்படி செலக்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ்க்கு வருவோம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ்க்கு வர பட்சத்தில என்ன சொல்றாங்கன்னா, அ அதாவது இப்போ நீங்க ரூ. 100 வந்து காமனா கட்டுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் ரூப்பீஸ் ரூ. 100 வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அப்போ நீங்க இப்ப நான் சொன்ன மாரி நெறைய பேர் வந்து 1த்துக்கு மேல நெறைய போஸ்டிங்க்கு ஒரு போஸ்டிங்க்கு மேல வந்து நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ஒரே டிப்ளோமா கோர்ஸ் படிச்சதே நெறைய வேக்கன்சிக்கு வந்து இப்போ எலிஜிபிளா இருக்க பட்சத்தில சொல்றாங்க பாருங்க. ஃபார் எவ்ரி அடிஷனல் சப்ஜெக்ட், தி கேண்டிடேட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் ரூ. 100 ஃபார் ஈச் சப்ஜெக்ட். அதாவது
ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஆட் பண்ண எக்ஸ்ட்ரா ரூ. 100 கட்டணும். இப்ப நீங்க 3 சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்கிறீங்க. நான் 3த்துக்கும் ஒரே டிப்ளோமா தான் அங்க எலிஜிபிலிட்டி குடுத்துருக்காங்கன்னா, நீங்க ரூ. 300 கட்டணும். அது மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அடிஷன் ஆஃப் ஈச் சப்ஜெக்ட் வந்து ரூ. 100 ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் கட்டுனதுக்கப்புறம் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு 1 மட்டும் போதும்னா, அவங்க எப்பயுமே காசு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. நாட் ரிஃபண்டட். இது மட்டும் நல்லா தெளிவா போட்டுருக்காங்க. பார்த்துக்கோங்க. இது நெறைய பேருக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. ச சில பேருக்கு வந்து 3 வாட்டி அட்டெண்ட் ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான். இது மாரி நெறைய எக்ஸம்ஷன் இருக்கு. அந்த எக்ஸம்ஷன் இல்லாதவங்க யாருக்கெல்லாம் காசு கட்டணுமோ, அவங்களுக்கு மட்டும் தான் இது சொல்றேன். எக்ஸம்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தாராளமா நீங்க எத்தன சப்ஜெக்ட் வேணாலும் போட்டு ஃப்ரீயா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிலபஸ். டிப்ளோமா, டிகிரி எது முடிச்சிருந்தாலும் அதோட சிலபஸ். இது அக்ரிகல்ச்சரோட சிலபஸ். அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட சிலபஸ். இந்த சிலபஸ் படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சிலபஸ நீங்க தெளிவா படிச்சுக்கணும். எப்பயுமே வந்து அ இப்போ படிக்கிறத ஸ்ட்ராட்டஜி பத்தி கேட்டீங்கன்னா, நான் ஜெனரலா சொல்றது என்னன்னா, நீங்க வந்து இப்போ நெறைய பேர் YouTubeல வந்து நான் புக்ஸ் வந்து குடுக்குறேன். ப்ராடக்ட்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து நல்ல ஐடியா. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட காமன் ஐடியா பொறுத்தவரைக்கும் நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, நீங்க வந்து புக்க வச்சு படிக்கிறத விட, ஒரு நார்மலான ஒரு மினிமம் ஒரு கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். இல்ல நான் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நீங்க சைட்ல படிச்சு தான் ஆகணும். இதையே வந்து டிஎன்பிசியே நான் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிக்கிறவங்க இருப்பாங்க. முழு நேரமா படிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள மாரி ஆளுங்களுக்கு நான் என்ன ஐடியா குடுப்பேன் அப்டின்னா, நீங்க தயவு செய்து மினிமமா ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணிடுங்க. அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க. எப்படி எப்படிலாம் வந்து படிக்கணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து குரூப் 4ஓட கொஸ்டின்ஸ்க்கு ஈக்குவலா தான். அதே தான் 60 மார்க் எடுத்தா தான் நீங்க அடுத்து உள்ள போ முடியுன்ற பட்சத்துல, நீங்க வந்து ஜெனரலா உங்கள வந்து ஹையஸ்டான இன்ஸ்டிடியூட்க்குலாம் போய் ஜாயின் பண்ண சொல்லல. குறைஞ்சபட்சம் உங்கள கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க, அது சொல்லிக் குடுக்காதது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா படிக்க போறது நீங்க தான் கடைசில. அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல, அவங்க வந்து ஜெனரலா வந்து ஒரு கைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலா ஒரு கைட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க கைட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாரி ஜெனரலா ஒரு மினிமமான ஒரு ஒரு இதுல போய் நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் சேர்ந்து படிக்கிறது நல்லது. அப்படி இல்ல என்னால இன்ஸ்டிடியூட் போக முடியல, தூரமா இருந்தா நீங்க ஆன்லைன்ல கூட பே பண்ணி அவங்களோட கைடன்ஸ நீங்க வாங்கிக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் எந்த இன்ஸ்டிடியூட்டும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்புறம் ப்ரமோஷன்னு சொல்ருவீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு யாருன்னா இருக்கிற இன்ஸ்டிடியூட்ல போய் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி மினிமம் அமௌண்ட் கட்டி அவங்க கிட்ட கைடன்ஸ மட்டும் வாங்கிக்கோங்க எப்படி படிக்கிறதுன்னு. ஏன்னா படிக்கிறது நீங்க தான் படிச்சாகணும். அதுக்கு மட்டும் சொல்றேன் ஐடியா. இது வந்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஐடியா எப்படி நல்லா இருக்கா? நல்லா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இது OMR மெத்தடுங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட்டா ரவுண்ட மட்டும் கரெக்ட்டா கலர் அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெளிய போக்கூடாது. இந்த மாரி இன்ட்டு போடக்கூடாது, டிக் போடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாரி இது மாரிலாம் பண்ணக்கூடாது. 2 ஆப்ஷன் போடக்கூடாது. கைரேகை கரெக்ட்டா வைக்கணும். இதெல்லாம் குரூப் 4 அட்டெண்ட் பண்ணவங்களுக்கே தெரியும். அதேமாரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல வந்து இந்த அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து பச்சை கலர் வரும். ரெட் கலர் நீங்க இன்னும் அட்டெண்ட் பண்ணலன்னு வரும். ஆ பர்பிள் கலர்னா வந்து நாட் ஆன்சர் த கொஸ்டின் பட் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க லாஸ்ட்டா. இது மாரி பர்பிள் கலர்ல பச்சை கலர் வந்துச்சுன்னா மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆன்ஸரும் பண்ணிட்டீங்க. ஆனா கடைசியில சிபிடில பொறுத்தவரைக்கும் எல்லாமே பச்சை கலர்ல வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி. அதாவது ஒரு போஸ்டிங்ல வந்து அவங்க காமனா தான் சொல்லியிருக்காங்க. இத்தன பேர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ட்டு. அதுக்குள்ள என்னென்ன கேட்டகரிஸ் பிசில எவ்வளோ, எம்பிசில எவ்வளோ, டிசில எவ்வளோ, எஸ்சி, எஸ்டில எவ்வளோன்றது குடுத்துருக்காங்க. நீங்க இந்த மாரி எந்த போஸ்டிங்க்கு எந்த வேக்கன்சி இருக்கிறதுக்கு நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்களோ, அதுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. உங்களோட கேட்டகரில எத்தன சீட் இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி குரூப் 4, குரூப் 2 சொல்லிட்டு காமனா போய் அட்டெண்ட் பண்ற எக்ஸாம்க்கு பதிலா, நீங்க ஏதாவது டிப்ளோமா முடிச்சு வச்சிருந்தீங்க, டிகிரி முடிச்சு வச்சிருக்கீங்க, இப்படியும் அட்டெண்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். ஏன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ் இருக்கும். அதுலருந்து தான் அவங்க கொஸ்டின் கேட்க போறாங்க. எக்ஸ்ட்ரா நீங்க வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், மென்டல் அபிலிட்டி, தமிழ் எலிஜிபிலிட்டி தான் படிக்கிற மாரி இருக்கும். அது குரூப் 4லயே வருது. அப்படின்றக்கப்ப இந்த மாரி முடிச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றது தான் என்னோட ஐடியா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நெனச்சேன். நம்ம ரீசென்ட்டா வந்து முதல்வர் அவர்கள் வந்து கரூருக்கு சென்று, அங்க வந்து ஒரு 31 பேருக்கு வந்து பணியாணை வந்து வழங்கியிருப்பாருங்க. அதுக்கு வந்து நெறைய ஆதரவும் வருது, அதுக்கு எதிர்ப்பும் வருது. இதுல வந்து ஆதரவு என்னன்னா, அவங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு வேலை குடுக்குறாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. எதிர்ப்பா என்ன சொல்றீங்கன்னா, குரூப் 4க்கு படிக்கிறவங்களோட போஸ்டிங்க தூக்கி நீங்க குடுத்துருக்கீங்க. அப்ப எக்ஸாம் எழுதி போறவங்களுக்கும், எக்ஸாம் எழுதாம போறதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப கூடங்காம படுறீங்க. ஆனா நான் எதுக்கும் சப்போர்ட் பண்ணல. எல்லாம் நியூஸ்ல போட்டதும், நியூஸ்ல பண்ணதும், YouTubeல போடுறதும் பார்த்தா நான் சொல்றேன். நான் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. நான் தெளிவா சொல்லிக்கிறேன். உங்களோட எந்த கமெண்ட்ஸா உங்க கருத்துக்களா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. ஏதாச்சும் இது குறித்து டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே மக்களே நன்றி. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்துருச்சு. ஆ
இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபுல்லா பார்ப்பாங்க. பார்க்குறவங்களுக்கு என்னோட நன்றிகள நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃபுல்லா. வேற ஏதாச்சும் இந்த மாரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இ இது மாரி இதில ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறதுனா டவுட்ஸ கேளுங்க. அதுக்கு வேணா தனியா வீடியோ கூட போட்டு சொல்லலாங்க. நன்றி.